சிம்பிளாக மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தக்காளி, அதை வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1-2 தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி, மிளகாய்த்தூள், உப்பு கலந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோன்னா நம்ம மீன் குழம்பு மசாலாவை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு நல்லா எந்த அளவு குழம்பு தண்ணியாக வேணுமோ கெட்டியாக வேணும் பார்த்து மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.